அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதே நாட்டின் இன்றைய முதன்மையான போராட்டமாக உள்ளது என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். வயநாடு மக்களவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் தனது சகோதரியும் காங்கிரஸ் வேட்பாளருமான பிரியங்கா காந்தியை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட போது அவர் இவ்வாறு கூறினார். இன்று நமக்கு அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமே பாதுகாப்பு கிடைப்பதாக கூறிய ராகுல் காந்தி, இன்றைக்கு அன்பின் அரசியல்தான் நாட்டுக்கு தேவை என்றும் வெறுப்பின் அரசியல் இல்லை என்றும் தெரிவித்தார். அன்பு மற்றும் பாசத்தின் அரசியல் என்று கூறிய ராகுல் காந்தி, இன்றைக்கு அன்புக்கும் வெறுப்புக்கும் இடையே சண்டை நடைபெற்று வருவதாக கூறினார். இந்த சண்டையில் வெற்றி பெற விரும்பினால் இதயத்திலிருந்து வெறுப்பையும் கோபத்தையும் நீக்கி அன்பு இரக்கத்தை கொண்டு நிரப்ப வேண்டும் என்று ராகுல் காந்தி கேட்டுக்கொண்டார். பிரியங்கா காந்தி பேசும்போது மத்திய பாஜக அரசு மக்களுக்கான அரசாக இல்லை என்று விமர்சித்தார். மோடி அரசாங்கம் அவரின் பணக்கார நண்பர்களுக்காக மட்டுமே வேலை செய்கிறது என்று குற்றம் சாட்டிய பிரியங்கா காந்தி, பிரதமர் மோடியின் நோக்கம் தொடர்ந்து ஆட்சியில் நீடிப்பதுதான் என்று தெரிவித்தார்.